ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற வர்க்கலா டவுனில் இருக்கோங்க. வர்க்கலாவிலிருந்து சிவகிரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம். அங்கே என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, சிவகிரியில் தான் வந்து நம்ம நாராயணகுரு அவர்களோட ஜீவ சமாதி அண்ட் ஆசிரமம் இருக்கிற ஏரியா. எஸ்என்டிபின்னு சொல்லுவாங்க அவரோட ஆர்கனைசேஷனை. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாராயணகுரு தான் வந்து ஒரு மிகப்பெரிய சோசியல் ரிஃபார்மர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே. ஸோ சோஷியல் ஈக்குவாலிட்டி எல்லாம் வந்து கேரளாவில் சூப்பராக இருக்குது அப்படின்னா நாராயணகுருவும் ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவரோட ஆசிரமம் இங்கேருந்து 2 கிலோமீட்டருங்க. ஸோ அங்கே போகிற பயணத்தை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வர்க்கலா டவுன்லேருந்து சிவகிரி மடம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருங்க. இந்த அம்பேத்கர் சிலை இருக்கும். வர்க்கலா ஜங்ஷன் சொல்லுவாங்க, இது மைதானம் ஜங்ஷன். ஸோ நேராக அவர் கை காட்டுறாரு பாருங்க, அந்த ரோட்டில் தான் போகணும். ஸோ இந்த ரோடு தான் சிவகிரிக்கு போகிற ரோடு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சிவகிரி மட் 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் வந்து ஆட்டோஸும் வரும், ப்ரைவேட் பஸ்ஸஸும் வரும். ஸோ எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் நம்ம கிளம்புவோம். வாங்க போகலாம். சிவகிரி மடத்துக்கு பிளான் பண்ணிவிட்டு பஸ் எடுக்கலான்னு பஸ் ஸ்டாண்ட் போனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 600 மீட்டர்ஸ் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து. சிவகிரி ரிங் ரோடு ப்ராஜெக்ட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரோட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தால் சிவகிரி மடமா. ஸோ 4:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. டைம் இப்போ தான் 3 ஆகுது. நமக்கு இன்னும் 1.5 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக அப்படியே அழகாக வர்க்கலாவில் ஒரு நடையை போட்டுட்டு நம்ம சிவகிரி மடத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் சிவகிரி பக்கத்தில் வந்தாச்சுங்க. ரோட்ஸ் எல்லாம் வந்து செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க. டவுனோட எக்ஸ்டீரியரில் கூட வந்து இவ்வளோ நல்லா இருக்குங்க ரோட்ஸு. உண்மையிலே சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கேரளாக்குள்ளே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் பெரிய விஷயம். வர்க்கலாலாம் வந்து பீச் சைடு, பட் பீச் சைடே வந்து ஒரு ஹில் ஏரியா மாதிரி இருக்குங்க, செம்ம க்ரீனிஷா. ஸோ இங்கே எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான் முக்கியமான டிரான்ஸ்போர்ட். இங்கே பாருங்கள், எல்லா மூலை முடுக்குலையும் ஆட்டோ தான் போகும். கொஞ்சம் ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஆட்டோஸ் தான். சிவகிரி மடம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. சிவகிரி ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் பஸ் தான் அது. நாம் ஆல்மோஸ்ட் சிவகிரி மடம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. எல்லா பக்கம் அவரோட பிக்சர்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இவர் தான் நாராயணகுரு. அங்கேயும் அவர் பிக்சர் தான் இருக்குது. நல்லா இருக்குங்க ஏரியா. இது வந்து ஒரு சின்ன ஹில் மாதிரி. அந்த ஹில் மேலே தான் அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் ஜீவசமாதி ஆகணும்னு ஆசைப்பட்டு நம்ம எஸ்என்டிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸை சிவகிரியில் அமைச்சிட்டு அங்கேயே வந்து சமாதி ஆகிட்டார். ஸோ அவ்வளோ புனிதமான இடம் இது சிவகிரி. இந்த பக்கம்லாம் குட்டி குட்டி கோவில்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் சிவகிரி ஆசிரமம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், சிவகிரி ஆசிரமம் போகிறதுக்கான டைரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸ்ரீ நாராயணா காலேஜ் நான் சொன்னேன் இல்லை, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குன்னு. ஸோ அந்த ஏரியாலாம் வந்து இதுதான். ஆசிரமத்தை சுற்றியுமே வந்து நிறைய இந்த மாதிரி சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. புக் ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க கீழே. ஸோ இங்கிருந்து தான் வந்து அந்த ஹில் மேலே ஏறணும். நாம் ரொம்ப பெரிய ஹில் கிடையாது, சின்ன ஹில் தான். ஸோ இந்த சைடு இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து சிவகிரி ஆசிரமத்துக்கு சேர்ந்தது தான். ஸோ அந்த காலத்தில் நம்ம நாராயணகுரு இருக்கார் இல்லையா, அவர் இங்கே வந்து ஆசிரமத்தை அமைக்கணும் அப்படிங்கங்காட்டி இங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து நிலம் கொடுத்து ஆசிரமம் அமைக்கிறதுக்கான உதவி செஞ்சுருக்காங்க. நிறைய ஸ்கூல் பஸ் போகுது. சிவகிரி ஸ்கூல் பஸ் தான், லைக் நம்ம ஆசிரமத்தினால நடத்தப்படுற ஸ்கூல் பஸ்ஸஸ்.
இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம வள்ளலார் ஃபாலோவர் தான் இவர். அதனால இவரும் வந்து ஒயிட் அண்ட் எல்லோ தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார், சுத்த சன்மார்க்கம் மாதிரியே. ஸோ நம்ம வந்த ரோடு இதுதாங்க. ஸோ சிவகிரி ஆசிரமத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர்க்கலா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரதா இருந்தால் சிவகிரி மடம் பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டு இறங்கிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நிறைய வேலை நடந்துட்டு இருக்குங்க ரெண்டு சைடுமே. இங்கே ஒரு பெரிய கன்வென்ஷன் ஹால் மாதிரி ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் கட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெரிய ஹால் கட்டிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போகணும், வாங்க போகலாம். நம்ம ஆசிரமத்துக்கு உள்ளே வந்தாச்சுங்க. இன்னும் ½ ஓப்பன் பண்ணுவாங்க, 4 மணிக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியருங்க. கீழே வந்து ஸ்ரீ நாராயண குரு ஆசிரமமோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் மேலே வரணும். மேலே வந்தோன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து எண்கோண வடிவில் இருக்கிற சாரதா பீடம். இது ரொம்ப ரொம்ப மகத்துவமானது, எண்கோண வடிவத்தில் இருக்கிறது. நம்ம வள்ளலார் கட்டிய சத்தியஞான சபை கூட இதே மாதிரி எண்கோண வடிவத்தில் தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாராயண குருவும் வந்து வள்ளலாரை ஃபாலோ பண்ணவர் தான். ஸோ இங்கே வழி போட்டிருக்காங்க பாருங்கள். மகா சமாதி மந்திரம், அதுக்கப்புறம் போதானந்த சுவாமி மந்திரம், ரிக்ஷா மண்டபம் அப்படின்னு நிறையா பிளேசஸ் இருக்குது. ஸோ மகா சமாதி வந்து நாராயணகுருவோட மகா சமாதி வந்து இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி ரைட் திரும்பணுங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் வைப்ஸுங்க இங்கே. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஸோ நம்ம நாராயண குருவோட இந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனம். SNDP வந்து ரொம்ப பாப்புலர். நிறைய சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க, ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் காலேஜஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இவரோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரீச் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 caste 1 religion 1 God. ஸோ எப்போ தெரியுமா, நம்ம வள்ளலார் வாழ்ந்த காலத்துக்கு இம்மிடியட்லி அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்னு சொல்லலாம் நாராயணகுரு அவர்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், வைக்கம் போராட்டத்துலையெல்லாம் வந்து இவரோட சீடர்களெல்லாம் வந்து முக்கிய பங்கு பெற்றாங்க. அதில் பெரியாரும் வந்து பங்கு பெற்றார் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து வைக்கம் நூற்றாண்டு விழா கூட கொண்டாடினாங்க. அதுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் கேரளா வந்து. ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, டீப்லி ரூட்டட் சோஷியல் ஜஸ்டிஸ் ரிஃபர்மேஷனில் நாராயணகுரு வந்து ரொம்ப 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 முக்கியமானவர் சவுத் இந்தியாவில். இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே சொல்லப்போனால் நாராயணகுருவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சோஷியல் ரிஃபார்மருங்க. ஸோ இவர் வந்து அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவர், ஓகேவா. அதாவது லோ கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈழவ சமுதாயத்தில் பிறந்தவர். திருவனந்தபுரம் பக்கத்தில் செம்பழுதி அப்படிங்கிற ஒரு ஊரில். ஸோ அங்கிருந்து அவங்க அப்பா வந்து சான்ஸ்கிரிட் எல்லாம் படிச்சுட்டு இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்து சத்சங்கம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த சத்சங்கம் பண்ணுறவராக இருந்தார். ஸோ அவர் மூலமாக இவரும் வந்துட்டு இந்த மாதிரி சத்சங்கம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஞானம் பெற்றாரு அப்படின்னு இவரோட ஹிஸ்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து அவங்க அம்மா தவறிட்டதுனால ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க அப்பா மாமா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அவரோட என்ன சொல்கிறது கொள்கைகளுக்கு, அவரோட மோட்டோ விஷன் எல்லாம் இருக்கும் தெரியுமா, ரொம்ப சப்போர்ட் பண்ணதாக பயோகிராஃபியில் இருக்குது. நிறைய தமிழ்நாட்டில் தான் வந்து இவர் நிறையா சுற்றி இருக்கார் அந்த ஸ்டேஜில் அப்படிங்கிறது தான் ஹிஸ்ட்ரி. ஸோ திருமந்திரம், அதுக்கப்புறம் திருக்குறள் இதெல்லாமே வந்து கரைச்சி குடித்தவர். இன்ஃபேக்ட் திருக்குறள் வந்து மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காருங்க. ஸோ அவரோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில்
இவர் வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மருத்துவமலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க நாகர்கோவில் பக்கத்தில். அங்கே தான் வந்து இவர் 8 ஆண்டுகள் வந்து இந்த குடில் அமைச்சு தவம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணியிருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு தமிழர் தான் வந்து நாராயணகுருவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் குருஸு. அவர் தான் வந்து இந்த சித்தர் மரபு எல்லாம் வந்து நாராயணகுரு அவர்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னும் பயோகிராஃபியில் இருக்குது. ஸோ நிறையா ரொம்ப பின்னி பிணைஞ்சவர்னு வச்சுக்கிங்களேன் நம்ம தமிழகத்தோட கல்ச்சரோடவும். ஸோ அதை வந்து இங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு தகுந்தாப்படி கேரள சமுதாயத்தை, அப்போ இருந்த கேரள சமுதாயத்தை எப்படி வந்து உயர்த்தணும். ஃபஸ்ட்டெல்லாம் அவங்கள கோவிலுக்குள்ளேயே விட மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப போராட்டம்லாம் பண்ணி அருவிப்புறத்தில் அகத்தியர் வந்து தவம் செஞ்சுட்டு போட்ட அந்த சங்கரன் குழி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அது வந்து ஒரு அருவி விழற மாதிரியான இடம். ஸோ அருவிப்புறம், அதனால தான் அருவிப்புறம்னே அதுக்கு பேர். அதிலிருந்து சிவலிங்கத்தை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி யார் வேணாலும் வரலாம், ஜாதி சமயம் இது பாகுபாடே இல்லாமல் யார் வேணாலும் வந்து வழிபடலாம் அப்படின்னு வந்து அந்த கோவிலை ஓப்பன் பண்ணார். ஸோ அருவிப்புறம் பிரதிஷ்டை வந்து கேரள வரலாற்றில் முக்கியமான இடம் பெற்ற ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய ரீஃபார்ம்ஸ் செஞ்சுருக்காருங்க. ஸோ என்ன சொல்கிறது, நாம் எந்த அளவுக்கு வந்து பெரியாரை சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஈக்குவாலிட்டிக்கு கொண்டாடுறோமோ அந்தளவுக்கு வந்து இங்கே நாராயணகுரு வந்து ரொம்ப 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 முக்கியமானவர் கேரள சமுதாயத்தோட அப்ஹீவலில், இவங்களோட வரலாற்றில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4:30 போகுதுங்க. நம்ம உள்ளே எல்லாம் போய் பார்த்துட்டு சமாதியெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சாரதா பீடத்தையும் பார்த்துட்டு, சாரதா பீடம் வந்து சரஸ்வதி பிரதிஷ்டை பண்ணார். ஞானத்துக்கு அடிப்படையாக இவர் வந்து கடைசியில் போதிச்சது வந்து அறிவு, அதுக்கப்புறம் அன்பு, இதெல்லாம் தான். அப்படியே வந்து நம்ம வள்ளலாரோட கான்செப்ட் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களா. கடைசியில் இந்த உருவ வழிபாடே வேணாம், வள்ளலார் மாதிரியே வந்து ஜோதிய வழிபாடு பண்ணுங்க, ஒரு கண்ணாடியை மாட்டி ஜோதிய வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஞானத்தை அடிப்படையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு ரொம்ப 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 நெருக்கமான ஒரு ஆர்கனைசேஷன் தான் எஸ்என்டிபிங்க. ஸோ வாங்க இன்னும் நல்லா போய் நாம் சுற்றி பார்க்கலாம் எல்லா இடத்தையும் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நாராயணகுரு அவர்கள் வந்து நிறைய தமிழ்நாட்டிலலாம் சுற்றிட்டு மருத்துவமலையில் தவம் செஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சொந்த ஊருக்கே வந்திருக்காரு, திருவனந்தபுரத்துக்கு. அங்கிருந்து இந்த பிளேஸ்க்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அருவிப்புறம்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல தான் வந்து எஸ்என்டிபிக்கு விதையிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடிக்கல் நாட்டினது வந்து அருவிப்புறத்தில் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்து சிவகிரிக்கு வந்து இந்த பிளேஸ் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சித்தர்களுக்குமே ஒரு பிளேஸில் வந்து அவங்களுக்கு ஆஹா இதுதான் வந்து நம்ம மகா சமாதி அடைய போகிற இடம் அப்படின்னு ஒரு பொறி தட்டும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது, இன்ட்யூஷன் வந்தது வந்து இந்த இடத்துல தான். ஸோ அதனால தான் இங்கே வந்து இவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சு அவரோட ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த இடத்துல, இந்த சாரதா பீடத்துல தான் வந்து கடைசியில் ஜீவசமாதி அடைஞ்சாராம். ஸோ அதனால தான் வந்து சிவகிரி ஹெட் குவார்ட்டர்ஸுங்க நம்ம ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனத்துக்கு. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம சங்கம் ட்ரஸ்ட் இங்கே இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இங்கேயும் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நிறைய இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்குது தவம் செய்யறதுக்கு, மெடிடேஷன் செய்யறதுக்கு. ஸோ மகா சமாதி மந்திரம் வந்து மேலே இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான பிளேஸு. எவ்வளோ வயசானவங்களாம் வராங்க பாருங்கள். ஸோ வாங்க மேலே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மகா சமாதியில் போயிட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து சாரதா பீடத்தை பார்க்கலாம். நம்ம மகா சமாதி போகிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு மேலே வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா போதானந்த சுவாமி அவர்களோட மகா சமாதி இருக்குங்க. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த சீடர்கள், டிசைபிள்ஸ் ஆஃப் நாராயணகுரு. குரு அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.
பிகம் வெரி என்ன சொல்கிறது கிரேஸ் ஆஃப் காட் தான் நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றது. குருக்களோட மகா சமாதிக்கு வர்றது தாங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப 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 புனிதமான பிளேஸில் நான் வந்து vlog பண்ணி உங்களுக்கெல்லாம் விர்ச்சுவலாக காமிக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ கேரளா பக்கம் வந்தீங்க, வர்க்கலா பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி இங்கேயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சோலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கும் வரணும். நம்ம என்ஜாய் பண்ணுறதோட சேர்த்து ஃபன்ஃபுல் இடங்களை பார்க்குறது போக இந்த மாதிரி பிளேஸ்க்கும் வந்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், we can gain wealth only through industries. ஸோ என்ன பண்ணாருன்னா இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், வொகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஆரம்பித்து, ஏன்னா மீன் அதாவது ஒரு ஏழைக்கு மீனை குடிக்கிறத தவிர மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா அவனோட ஃபுட்டை அவனே எடுத்துப்பான். நாம நான்வெஜ் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால இது பேட் எக்ஸாம்பிள். அதனால இதை விட்டுட்டு ஒருத்தனுக்கு காய்கறி விளைவிக்கிறது, அரிசி விளைவிக்கிறத கற்றுக் கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேண்டும் கொடுத்துட்டா அவனே அதை விளைவிச்சுப்பான் இல்லையா. ஸோ அப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், வெஜிடேரியன் ஓரியன்டாக. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இவங்களுக்கு கல்வி மட்டும் கொடுத்தா பத்தாது, கல்வியோடு சேர்த்து ஒரு ஸ்கில் சொல்லி கொடுத்தா அவங்களோட முன்னேற்றத்தை அவங்களே பார்த்துப்பாங்க. யாரும் வந்து மானியம் கொடுத்து இலவசங்கள் கொடுத்து அவங்கள உயர்வு பெற தேவையில்லை, அவங்களே வந்து அவங்கள மேன்மையுற செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்டு. ஸோ நாம் நாராயணகுரு அவர்களோட மகா சமாதிக்கு வந்தாச்சுங்க. குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோவளையமெல்லாம் உங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நாம் வழிபாடு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. கரெக்டாக 4:30க்கு ஓப்பன் பண்ணி விளக்கேற்றி நமக்கு குருவோட மகா சமாதியை பார்க்கறதுக்கான அனுமதி தராங்க. ஸ்ரீ நாராயணகுரு அவர்களோட ஜீவசமாதியை உள்ளே நம்ம சத்தியஞான சபையில் இருக்கிற மாதிரி விளக்கு மாடம் தான் இருக்குது. பட் ஆனால் அதுவும் சேர்த்து குரு அவர்களோட உருவ சிலையும் வச்சுருக்காங்க மகா சமாதி மேலே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரும் வந்து கடைசியில் மகா சமாதி அடையிற ஸ்டேஜில் வழிபட சொன்னது வந்து ஒளியை வழிபட சொல்லிட்டு கருணை, தயவு இதையெல்லாம் தான் வழிபட சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து அறிவு தான் நம்ம உயர்ச்சிக்கு, அதாவது ஆன்ம உயர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத அறிவுறுத்திட்டு போயிருக்காரு. ஸோ நாமளும் இதை பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய சாதனை நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியது. அது இல்லாதங்காட்டி தானே நம்ம அவ்வளோ துன்பங்களுக்கு ஆளாகிறோம். ஸோ இந்த மாதிரி வாழ்நாளில் சாதிக்க முடியாததை சாதிச்சு காட்டின இந்த மாதிரி குருக்களோட அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சி நாமளும் வாழ்க்கையில் அரிய பொருள், அதாவது மெய்ப்பொருளை அடைஞ்சு எல்லாரும் இன்புற்று வாழணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்ம கேரளாவில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஹோலி பிளேஸ்க்கு வந்தது இது செகண்ட் டைம். ஃபஸ்ட்டு வந்து வடகரா போயிருந்தோம். வடகரா சுவாமி சிவானந்த சுவாமிகளோட மகா சமாதி இருக்கிற இடத்துக்கு. இது வந்து அடுத்த பிளேஸ். நம்ம நாராயணகுரு அவர்களோட மகா சமாதி வர்க்கலா சிவகிரியில். அது வந்து வடகரா, இது வர்க்கலா. காலையில் ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகி நான் கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனில் வடகரா சிவகிரிக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டுட்டேன், வர்க்கலா சிவகிரிக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக. ஸோ அந்தளவுக்கு வந்து எவ்வளோ சின்க்ரோனிசிட்டி பாருங்கள். ஹாப்பினஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அவர் குட் ஆக்ஷன்ஸ். அடிக்குவேட் ஆக்ஷன் இன் த யங் ஏஜ் கிவ்ஸ் ரைஸ் டு ஹாப்பினஸ் இன் மெச்சூர் இயர்ஸ்.
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வயசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான நோஷன். காலம் இருக்கும்போதே வந்து நாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் வந்து உயர்வு பெற்றணும். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கன்னா என்னங்க, நம்ம போய் இந்த மத வழிபாடுகள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் கிடையாது. ஞானம் பெறறதுக்கான வழி, அவ்வளோதான். நான் யார் அப்படின்னு கேட்டு அதுக்கான பதிலை நம்மளே வந்து அகத்தாய்வு செஞ்சு புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட உச்சபட்ச நிலைமை. அதைத்தான் நாம் அடையணும். Renunciation must be taught in all the educational institutions. பாருங்க, religious propaganda and companies development schemes are often alike. Get prosperous by industry. பார்த்தீங்களா எவ்வளோ ப்ராக்டிக்கலான குருவாக இருந்திருக்காருன்னு. A clean life ought to be maintained as a strict religious observance. ஸோ அல்டிமேட்லி வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்துட்டா எல்லாமே கடைசியில் ஒன்று தான்ப்பா அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். பட் அது வர்றதுக்கு நாம் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் என்ன தான் சொல்லுது ஒவ்வொரு மார்க்கமும் அப்படின்னு வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. எந்த பெருசு உந்து பெருசுன்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் படித்து அதோட கோர் கான்செப்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கடைசியில் எல்லாமே ஒன்று தாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாமளே வந்துடுவோம். அன்லஸ் அதர்வைஸ் வி அட்டைன் தட் செல்ஃப் விஸ்டம், நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியாதுங்க. ஹியூமன்ஸ் ஹாவ் டு பி என்டர்பிரைசிங் இன் நேச்சர். பார்த்தீங்களா, எஜுகேஷன் இஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் சிக்னிஃபிகன்ஸ். எவ்ரிதிங் எல்ஸ் லைக் வெல்த் அண்ட் கிளீன்லினஸ் ஃபாலோஸ் இட். ஸோ அந்தளவுக்கு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஈட் நாட் ஃபிஷ் ஆர் மீட் ஃபார் இட்ஸ் கார்ப்ஸ் ஃபுட். பார்த்தீங்களா, மீன் கறி இதெல்லாம் சாப்பிடாதீங்க, அது வந்து ஒரு செத்த உணவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பச்சையாக சொல்லியிருக்காரு. பட் அதை நான் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. பட் எல்லா குருக்களுமே சொல்கிறது வந்து அறிவோடு சேர்த்து நம்மளோட பழக்க வழக்கங்களை முக்கியமானது வந்து புலால் மறுத்தல் தான், நான்வெஜ் தவிர்க்கிறது. அது கம்பேஷனோடு பார்க்கணுங்க. மை ஃபுட் மை ரைட்டுங்கிறதுக்கு பதிலாக அது ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி நாம் அன்போடு பார்த்தோன்னா அதை விடுறதுக்கான ஒரு குவாலிட்டி நமக்கு ஈஸியாக வந்துடும். ஹாப்பினஸ் இஸ் கெயின்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஆக்ஷன்ஸ். ஸோ நாம் மகா சமாதியை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப மன நிறைவாக இருக்குது. தேங்க் காட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம குருவோட மகா சமாதியை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. நாராயண குருவோட மகா சமாதி அவ்வளவு அற்புதமான ஃபீலு, விவரிக்க வார்த்தைகளே இல்லை. எப்போ கணேஷா சேனல் ஃபஸ்ட் இருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சுற்றுறதோடு சேர்த்து நிறைய இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த இடங்களுக்கு வந்து நிறையா போவோம். ரிலீஜியஸ் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். முக்கியமாக வந்து இந்த மாதிரி மகா குருக்களோட ஜீவசமாதி இருக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அப்ஹீவலுக்கு நம்ம முயற்சியோடு சேர்த்து இவங்களோட அருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரேஸ் இல்லாமல் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாதுங்க. ஸோ பணிவு வந்து மனிதர்களுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, ஏன்னா லைக் நிறையா பட்டுட்டு யாரும் வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கெல்லாம் நிறைய பேர் போயிடுவோம். பட் தென் இவங்களாம் வந்து வாழ்நாளில் வாழ்ந்து காட்டினவங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாததையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்ந்து காமிச்சவங்க. ஸோ அவங்களோட மகா சமாதிக்கு வரும்போது அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டிஸாவது கொஞ்சமாவது நமக்குள்ளே வராதா? இந்த வாழ்நாளில் நாம் அதை கொஞ்சமாவது ஒரு 1% நமக்குள்ளே வந்தால் அது நமக்கு புண்ணியம் தானே, கரெக்டாக? ஸோ வித் தட் தாட் நாம் வந்து ஆசிரமத்தில் இருக்கிற அடுத்த புனிதமான பிளேஸ், அதாவது நம்ம சாரதா பீடத்துக்கு போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்னேன், சரஸ்வதி அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருக்கோவில், அறிவு திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சத்திய ஞான சபை மாதிரி இது வந்து அறிவு திருக்கோயில், டெம்பிள் ஆஃப் விஸ்டம். ஓகேவா? வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம மகா சமாதி மேலிருந்து கீழே வந்தாச்சுங்க.
இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. நம்ம எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ அவருக்கு பூர்வீகம் வந்து பாலக்காடு தான் இல்லையா. ஸோ அவருக்கு நிறைய கேரளா ரூட்ஸ் இருக்குது. ஸோ நாராயணகுரு வந்து அவரோட ஒன் ஆஃப் த குருஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் திராவிடர் கழக கோட்பாடுகள், இங்கே நாராயணகுரு அவர்களோட கோட்பாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப சிங்க் ஆகும். அதனால தான் வந்து பெரியாரெல்லாம் வந்து நாராயணகுருக்கெல்லாம் வந்து நாராயணகுருவோட பாலிசிஸ் எல்லாம் வந்து நிறையா ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சவுத்தில் கேரளா தமிழ்நாடோட சொசைட்டி அப்ஹீவலில் இவங்களோட பங்களிப்புகளெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. இங்கே பாருங்கள், இது வந்து வைதீக மடம். ஸோ மெடிசன், அதுக்கப்புறம் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம நாராயணகுரு அவர்களோட எஸ்என்டிபி ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி புனிதமான இடங்கள் இருக்குங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பிளேசஸ். இதெல்லாம் வந்து நாராயணகுரு பயன்படுத்திய வீடுகள், குட்டி குட்டி குடில்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் வந்து விளக்கேற்றி வச்சுருக்காரு பாருங்கள் அவங்களோட உருவப்படத்தை வச்சு. ஸோ உள்ளே அவர் யூஸ் பண்ண இதெல்லாம் இருக்குது, லைக் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குருவே சரணம். ஸோ நிறைய இந்த மாதிரி எண்கோண வடிவிலான குடில்கள் அமைச்சிருக்காங்க. ஆக்டோகனல் ஷேப்க்கு ரொம்ப ரொம்ப விஸ்டமோட கனெக்ட் இருக்குங்க. நம்ம அதுக்குன்னு தனியான ஒரு வீடியோ தான் போடணும். அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுனா புரியாது. பட் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்டோகனல் ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட வள்ளலார் கட்டின சத்தியஞான சபையும் வந்து ஆக்டோகனல் ஷேப் தான். இங்கே பாருங்கள், நம்ம சாரதா பீடம் இருக்கிற கோபுரமும் வந்து ஆக்டோகனல் ஷேப்பில் தான் இருக்குது. எண்கோண வடிவில் இருக்கிற ஒரு கோவில். டெம்பிள் ஆஃப் விஸ்டம் எல்லாமே வந்து எண்கோண வடிவத்தில் தான் அமைச்சிருப்பாங்க. வாங்க கீழே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் மேலிருந்து கீழே வந்தாச்சுங்க சாரதா பீடத்துக்கு. இதுதான் வந்து சரஸ்வதி காக கட்டினது, அதாவது டெம்பிள் ஆஃப் விஸ்டம், அறிவு திருக்கோவில், நாராயணகுருக்களால் செய்யப்பட்டது. இதுவும் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இங்கே வீடியோ அலவுட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். வழிபட்டுட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? நம்ம எப்பா கணேஷா சேனல் ஆரம்பித்து நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஒரு இடத்துக்கு வந்தால் திரும்பி போகவே வேணாம் அப்படின்னு தோன்ற இடங்கள்ல நம்ம டெஃபினட்டாக இந்த பிளேஸும் ஒன்றுங்க. நம்ம லாஸ்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணது வந்து நம்ம இடுக்கி டேம் போகும்போது இயற்கை அழகை பார்த்து மெய் மறந்து போனது. ஸோ இது வந்து ஒரு குருக்களோட ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் நாம் ஃபீல் பண்ணுற அந்த அமைதி, பீஸ், இப்படியே இருந்துறதா இந்த ஒரு செகண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். எவ்வளோ அற்புதமாக, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த இடம் வந்து பார்த்தா தாங்க தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வர்க்கலா சைடு வந்தால், திருவனந்தபுரம் சைடு வந்தால் சிவகிரிக்கு வந்துட்டு போங்க, ஓகேவா? யூ வில் டெஃபினெட்லி ரிமெம்பர் ஃபார் லைஃப் டைம். ஸோ நம்ம பார்த்துட்டு கீழே வந்தால் பிரசாதமெல்லாம் வாங்குறதுக்கு இடம் இருக்கும். லைக் அபிஷேகமெல்லாம் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கிட்டு போகலாம் நீங்கள் வீட்டுக்கு. இங்கே இருக்கு பாருங்க கடைகள். ஸோ ரொம்ப ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. எத்தனை இடங்கள் இருக்குது தெரியுமா? குருக்கள் யூஸ் பண்ண கிணறெல்லாம் கூட இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து குருவில் இந்த காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டது. நாராயணகுருக்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் பாருங்க, கவர்மெண்ட்டே இடம் கொடுத்து, இங்கே சுற்றி இருந்த மக்களெல்லாம் சேர்ந்து இடம் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு ஆசிரமம், மடம் வந்து உருவாயிருக்கு. இது ஒரு சின்ன ஹில்லுங்க, மலை, ஓகேவா? இந்த மலை ஃபுல்லாக வந்து நம்ம நாராயணகுருக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி வந்து வள்ளலாருக்கு நம்ம வடலூர் மக்கள் கொடுத்தாங்களோ இடங்களை எல்லாம் பெருவெளிக்காகவும்
சத்தியஞான சபை அமைக்கிறதுக்காகவும் அதே மாதிரி இந்த அறிவு திருக்கோவில் அமைக்கிறதுக்கும் இந்த சிவகிரி மடத்தை உருவாக்குறதுக்கும் நம்ம சிவகிரி மக்களும் வந்து அவங்களோட லேண்டை கொடுத்துருக்காங்க. என்ன புண்ணியம் பண்ணாங்களோ. நன்றி இறைவா. ஸோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப மன நிறைவோட நாம் கிளம்பலாங்க. ஸோ மக்களே, நம்ம நாராயணகுரு அவர்களோட வர்க்கலா சிவகிரி மடத்தை ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. வாவ், என்ன ஒரு பிளிஸ்ஃபுல்லான டே இது. வாழ்க்கையில் இங்கெல்லாம் வந்து நம்மளோட கால் தடம்லாம் இங்கே பதிஞ்சிடணுங்க. அந்த மாதிரியான இடம். நான் ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கும்போது அதிர்ந்து போயிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து திருமந்திரம், திருக்குறள் இதெல்லாம் தான் வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் அப்பீவலுக்கு ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து செஞ்ச காரியங்களெல்லாம் வேற லெவல். ஸோ கேரளா வந்து தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்குன்னா, நாராயணகுரு மாதிரியான குருக்களெல்லாம் வந்து அவ்வளவு பங்காற்றி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சொசைட்டியோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே. ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஹெரிட்டேஜ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுன்னு தான் தெரியும் சொல்லணும் கேரளாவில். பட் ஒர்க் இஸ் நாட் டன் 100%. இன்னுமே வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து எவ்வளோ புரட்சிகரமான சிந்தனைகளெல்லாம் விதைச்சிட்டு போயிருந்தாலும் எப்படி நமக்குள்ள இன்னும் வந்து சில வேறுபாடுகள் இருக்கோ அதே மாதிரி கேரளாலையும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து காலப்போக்கில் மறையும் அப்படின்னு குரு அவர்களோட ஆசையை வேண்டிட்டு பிரியா விடை பெறலாம் நம்ம சிவகிரி மடத்திலிருந்து. நமக்கு டைம் கிடைச்சா, புண்ணியம் இருந்துச்சுன்னா, அவங்க ஆசைப்பட்டா நாம் அருவிப்புறமும் போய் ஒரு நாள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வித் திஸ் ஐ எம் கம்ப்ளீட்டிங் அவர் சிவகிரி மடத்தோட ட்ரிப்பை. சிவகிரி மடத்தின் விஜயத்தை நிறைவு செய்கிறோம். கிளம்புன இடத்துக்கே வந்தாச்சுங்க. ஸோ இன்னொரு தடவை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோலையமிலா மோங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் வளர்ச்சி வாழ்க வாழ்க, நாராயணகுரு அவர்கள் புகழ் ஓங்குக. நன்றிங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். Until then, take care and cheers. See you.